கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆம், நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் எப்பொழுதும் நம் குடும்பத்திலும் சபையிலும் பெருகும்படி செய்வார். நமக்கு நற்சீர் உண்டாக்க செய்கிற தேவன் பெரியவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கூறின கர்த்தர் மாறாத நல் விசேஷங்களினால் நம்மை நிரப்பி அவர் அதிசயமானவர் என்பதை விளங்கச் செய்வார். அவருடைய கரத்தில் நம்மை பூர்ணமாக ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் கர்த்தர் என்று சொன்ன தேவன் அவர் மாறாதவர். அவர் கிருபை பெரிதாய் இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நற்சீர் உண்டாக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்றவர் மாறாத தேவனா எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகவீனரை பலவீனரை தாங்குகிற கிருபை இறங்கட்டும். எங்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.